வணக்கம். இன்னைக்கு கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் சம் நம்பர் 41 பேஜ் நம்பர் 4.88 ரெடி அண்ட் மூர்த்தி புக்லேருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்கு. ஸோ கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 9 lakhs வந்து டிபெஞ்சர்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சிங்கிங் ஃபண்ட் வந்து கம்பெனிஸ் புக்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 7,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் இன்ஃபர்மேஷன் இங்கே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டிபெஞ்சர் அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 9 lakhs. சிங்கிங் ஃபண்ட் வந்து 7,50,000. சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 7,95,000. ஆனுவல் அப்ரோப்ரியேஷன் டு சிங்கிங் ஃபண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 1,23,450. அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசீவ்ட் எவ்வளோ அப்படின்னா 2,40,000. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ரூபாய்க்கு ரியலைஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் 2,40,000க்கு ரியலைஸ் ஆகுது, அதாவது 90% ஆஃப் த ஃபேஸ் வேல்யூக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ் ரிடீம்ட் அட் பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிடீம்ட் அட் பார் வந்து இதில் வந்து ப்ரீமியம்ல இல்லை பாரில் தான். ஸோ கேல்குலேஷன் ஆஃப் சேல் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் பார்க்கும்போது ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 7,95,000 கொடுத்துருக்கு. ரியலைஸ்ட் வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க 90%. ஸோ அப்போ 7,15,500 வேல்யூக்கு ரியலைஸ் ஆயிருக்கு. லாஸ் ஆன் சேல் பார்க்கும்பொழுது புக் வேல்யூ எவ்வளோ 7,50,000, ரியலைஸ் ஆனது இவ்வளோ, அப்போது எவ்வளோ லாஸ் அந்த இடத்துல 34,500. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா 2,40,000 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆனுவல் அப்ரோப்ரியேஷன் பார்த்தீங்கன்னா 1,23,450. வேல்யூ ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் பார்க்கும்பொழுது 9 lakhs. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிமைனிங் சிங்கிங் ஃபண்ட் அமௌண்ட்டை நம்ம ஜென்ரல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பேங்க் அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் பேங்க் அக்கௌண்ட் போட்டிருக்காங்க 7,95,000. அண்ட் தென் சேல் பண்ண வேல்யூ 7,15,500. பை சிங்கிங் ஃபண்ட் லாஸ் வந்து 34,500. ஓகேவா? ஸோ இப்போ சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சிங்கிங் ஃபண்ட் அக்கௌண்ட். ஸோ இந்த சிங்கிங் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே 7,50,000 சம்லே கொடுத்தாச்சு. டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 34,500. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுத்தாச்சு 2,40,000. P&L அந்த இயருக்கு உண்டான அப்ரோப்ரியேஷன் 1,23,450. டோட்டலாக கிரெடிட் சைடில் பார்க்கும்போது நம்மளுக்கு 18,21,150. டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர் ரிடம்ஷன் பண்ணுறதுக்கு 9 lakhs தேவைப்படுது. ஸோ டு ஜென்ரல் ரிசர்வ்க்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க மிச்சத்தை 8,86,650க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அடுத்து 10% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 9 lakhs, அவங்களுக்கு ரிடீம் பண்ணது 9 lakhs. ஸோ அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பேங்க் அக்கௌண்ட் அதாவது டிபெஞ்சர் ரிடம்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி வரும் இல்லையா, அதை எங்கே போடுவோம் பை டிபெஞ்சர் ரிடம்ஷன் 9 lakhs போட்டுருவோம். அதே மாதிரி சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக அமௌண்ட் சேல் பண்ணது மூலமாக வருது இல்லையா 7,15,500, அது டெபிட் சைடில் போட்டுரும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 2,40,000 போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் பார்க்கும்பொழுது 1,03,200. ஸோ ரெண்டு சைடும் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இப்படி தான் நம்ம லெஜர் அக்கௌண்ட்ஸ் போடணும். ஹோப் எல்லாருக்கும் இன்றைக்கி போட்ட சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு சில இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.